ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஜஸ்ட் 12 டேஸ்க்குள்ளேயே அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்திருக்கு. அண்ட் ஐ எம் டேம் ஷோர் இன்னும் சில நாட்களில் இந்த வீடியோ 10 மில்லியனுக்கு அதிகமாகவும் வியூஸ் கொண்டு வந்துடும். பட் இந்த மாதிரிலாம் உங்களுடைய சேனலில் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட வைரல் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல போயிட்டு எப்படி ஷார்ட்ஸ் வீடியோஸை வைரல் ஆகிறது மாதிரி நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப இந்த வீடியோ உங்களுடைய கண்ணில் மாட்டிருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே லக்கி. ஏன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸ், அதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை மொபைல் ஃபோன் வச்சு அப்லோட் பண்றதா இல்ல குரோம்ல போய் அப்லோட் பண்றதா, அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை எத்தனை செகண்ட்ஸ்க்கு போடணும், அந்த ஷார்ட்ஸ்க்கு எப்படி டைட்டில் செட் பண்றது, டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறது, அண்ட் ரொம்பவே முக்கியமா அந்த வீடியோக்கான வைரல் ஹேஷ்டேக்ஸை எங்க இருந்து எடுக்கிறது, அண்ட் ஏஐ யூஸ் பண்ணோம்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண போறோம். சரி, முதல்ல நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை எதில் அப்லோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கும். சில பேர் யூடியூப் ஷார்ட்ஸை யூடியூப் ஆப்பை வச்சு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இதுவே மற்ற சில பேர் இல்லை நீங்கள் குரோமில் போய் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நிறைய வியூஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக யூடியூப் ஷார்ட்ஸை எது மூலியமாக அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு யூடியூப் ஆப்பை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவே அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அண்ட் அது மூலியமாக சில நேரங்களில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம லேப்டாப்லயோ இல்ல பிரவுசர்லயோ போயிட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அப்லோடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா அப்படி கிடையாது. நீங்க தாராளமா எதுல வேணாலும் போய் அப்லோட் பண்ணலாம். பட் மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் சொல்ல போற சில ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறதுன்னா, இதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் சென்டரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்கிற ஷார்ட்ஸ்ன்ற டேப்பை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த வீடியோவை ட்ரிம் பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சுட்டு கீழே தெரியுது டன்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். அது ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் தெரியும். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஆட் சவுண்ட் சொல்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு யூடியூப்ல இருக்கிற எந்த ஒரு மியூசிக் வேணாலும் தாராளமா சர்ச் பண்ணி காப்பிரைட் மியூசிக்கா இருந்தா கூட நீங்க தாராளமா உங்களுடைய ஷார்ட் வீடியோஸ்ல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமும் வராது. பட் நீங்க இது வழியா சினிமா மியூசிக்கை யூஸ் பண்ணாம நீங்க எடிட் பண்ணும்போது அந்த வீடியோட சேர்த்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க மியூசிக் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா அந்த மியூசிக்கை சர்ச் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் ஆனதும் ரைட் சைடு பாட்டம்ல தெரியுற டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாவே இந்த வீடியோ ஃபுல்லா அந்த மியூசிக் மட்டும் தான் ப்ளே ஆகும். அந்த வீடியோல இருக்கிற இன்டர்னல் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும். அதாவது அந்த வீடியோல சப்போஸ் ஏதோ வாய்ஸ் இருக்கு இல்ல ஏதோ சவுண்ட் இருக்கு, அது உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்க டாப்ல ரைட் சைடுல டாப்ல இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா யுவர் ஆடியன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 100% வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஆடியோ ஃபுல்லா கேட்கும். அண்ட் தென் உங்களுக்கு தேவைன்னா அந்த சாங்கோடைய சவுண்டை வேணாலும் நீங்க கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால இந்த வழியிலேயே உங்களுக்கு பிடிச்ச அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போதே செட் பண்ணிக்க முடியும். பட் இதை நம்மளால குரோம்ல அப்லோட் பண்ணும்போதோ இல்லைனா வெப்சைட்ல அப்லோட் பண்ணும்போதோ பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த சவுண்ட் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல அந்த வீடியோ கிட்ட ஒரு பென்சில் ஐகான் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருந்தே உங்களால அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருந்து சரியான ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணி அதை அந்த வீடியோடைய தம்ப்நெயிலா செட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபீச்சர் குரோம்ல அப்லோட் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. சோ ஒன்ஸ் நீங்க ஒரு நல்ல ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் ஆடியன்ஸ் சொல்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை கம்ப்ளீட்டா குழந்தைகளுக்காக தான் மேக் பண்றீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ங்கறத கிளிக் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய வீடியோவை குழந்தைகளும் பார்க்கலாம் அண்ட் பெரியவங்களும் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழ இருக்கிற நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ங்கற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் அவ்வளவுதான். இப்போ நீங்க ஜஸ்ட் கீழ இருக்கிற அப்லோட் ஷார்ட்ஸ்ங்கற அந்த பட்டனை கிளிக் பண்றது மூலமா உங்களோட இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் யூடியூப்ல அப்லோட் ஆயிடும். அதுக்கப்புறமா எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸை உங்களுடைய சேனல்ல பார்க்க முடியும். அண்ட் அடுத்து ரொம்பவே முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டான வைரல் ஹேஷ்டேக்ஸை எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். உங்களுடைய யூடியூப் வீடியோஸில் நீங்கள் ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான ஹேஷ்டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வீடியோக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் அது உங்களுடைய இந்த வீடியோக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும். பட் இதுவே நீங்கள் யாரோ சொல்கிறாங்க இந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் போட்டு விட்டோம்னா நம்மளுடைய வீடியோக்கு செமையாக வியூஸ் வரும், இல்லை இந்த ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து யூஸ் பண்ணாலும் நமக்கு செமையாக வியூஸ் வரும், இந்த மாதிரி
பண்றதுலாம் நினைச்சு தப்பான ஹேஷ்டாக்ஸை அதிகமாக உங்களுடைய வீடியோவில் கொடுத்து வைக்கிறது மூலியமா சில நேரங்களில் யூடியூப் இதை கண்டுபிடிச்சு ஒன்று அந்த வீடியோவை பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்பேம் அண்ட் மிஸ்லீடிங் கீழே உங்களுடைய இந்த சேனலையே டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான ஹேஷ்டாக்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரியான டாப்பிக்கில் வீடியோ போட போகிறீங்களோ அந்த வீடியோவுடைய டைட்டில் அப்படியே டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சஜஷனில் நிறைய டைட்டில்ஸ் வரும். இதெல்லாம் என்ன ஹெடிங் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக மக்கள் யூடியூப்பில் எதையெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தான் இந்த இடத்துல வருது. ஸோ நீங்கள் இப்போ இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைனா இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் அது ஒரு சென்டென்ஸ் மாதிரி மாற்றி உங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த ஹேஷ்டாக்ஸாக அந்த வீடியோடைய டேக் செக்ஷனில் கொடுக்குறது மூலிமா உங்களால் உங்களோட வீடியோடைய SEO ரேங்கை கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்த ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா rapidtags.io அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்கள் போயிட்டு உங்களுடைய கண்டென்ட்டோடைய டைட்டில் அப்படியே டைப் பண்ணீங்கன்னா இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சில சூப்பரான ஹேஷ்டாக்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்கும். இதையுமே நீங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி தாராளமான வீடியோஸில் பயன்படுத்தலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நிறைய பேர் இருக்கிற ஒரு டவுட், என்னுடைய யூடியூப் வீடியோவை நான் யூடியூப்ல எப்போ அப்லோட் பண்ணா எனக்கு நிறைய வியூஸ் வரும், நான் எப்போ அப்லோடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் அதில் கீழே இருக்கிற அனலைட்டிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ மேலே ஸ்வைப் பண்ணீங்கன்னா when your viewers are on யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் இது நல்லா பிங்காக இருக்குதோ அந்த டைம்லலாம் உங்களுடைய ஆடியன்ஸில் நிறைய பேர் யூடியூப்ல ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். பட் எந்த இடத்துலலாம் இந்த பிங்க்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, டார்க்காக இருக்குதோ அந்த இடத்துலலாம் உங்களுடைய ஆடியன்ஸில் அதிகமாக யாருமே ஆன்லைன் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த கிராஃபை பார்த்தே நீங்கள் தாராளமாக எந்த டைமில் உங்களுடைய ஆடியன்ஸ் அதிகமாக ஆன்லைன் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் சரியாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ரீச் இன்ஸ்டாலாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே உங்களுடைய ஆடியன்ஸில் யாருமே ஆன்லைன் இல்லாத அந்த ஒரு டைமில் நீங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீடியோக்கு அந்த ஒரு இன்ஸ்டல் ரீச் கிடைக்காது. ஸோ இதனால் அந்த வீடியோ அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சதில்ல. சப்போஸ் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு திரும்ப ஒரு தடவை கேளுங்க. நான் ஸ்லோவாக பேசுகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஹரி இல்லை என்னால் இந்த கிராஃபை என்னோட யூடியூப் சேனலுக்கு பார்க்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கம்ப்ளீட் டேட்டாவை யூடியூப் இன்னும் புரிஞ்சுக்கல, அதாவது தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போடுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு டேட்டா உங்களுக்குமே கிடச்சிரும். சில நேரங்களில் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் சேனலில் ரொம்ப நாளாக வீடியோவே போடாமல் விட்டுருந்தாலும் இந்த ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 2025ல நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் மூலிமா நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு முதல்ல அந்த சேனலை ப்ராப்பராக கிரியேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான செட்டிங்ஸ்லாம் கூட இருக்குது, அதையும் நீங்கள் கரெக்டாக ஆன் பண்ண வேண்டியதும் ஆஃப் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் என்னென்ன, அது எப்படி நீங்கள் சரி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.